அப்பா அவங்கள கற்பூரம் ஏத்து சொல்லுங்க. ஏய் பூஜை பண்ணு. இல்லப்பா, துளசியே பண்ணட்டும். ஏய் துளசி சொல்றால பண்ணு. சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. சூடம் காட்டுங்க. சிவனே போற்றி, விநாயகா போற்றி, முருகா போற்றி, இசக்கியாத்தா போற்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும். அதோட இந்த கம்பெனி எந்த தட்டு தடங்களும் இல்லாம நல்ல முறையில ஓடணும். என் புருஷன் இத வச்சு ஜெயிச்சு இன்னும் முன்னுக்கு வரணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் கொடுக்கணும். என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நீ மனசார வேண்டிக்கிட்ட, நீங்களும் இவ்வளவு மாதிரி வேண்டிக்கங்க. துளசிமா வா. இதாமா எம்டி ரூம். எம்டியா? எம்டி இல்லம்மா, எம்டி. எம்டி ரூம். முதலாளியோட ரூம். ஓ, அப்பா போட்டோ இங்கன்னு எப்படி மாட்டிருக்கு? என் நண்பர் சேதுபதிக்கு இப்படிதாம்மா என்னால நன்றி சொல்ல முடியும். டெய்லி அவனை கும்பிட்டுட்டு தான் என் ரொட்டீன் ஒர்க்க ஆரம்பிக்கணும்னு கேபின்குள்ளேயே அவன் போட்டோ வச்சிருக்கேன். சேது, உன் ஆசீர்வாதம் என்னைக்கும் இவளுக்கு இருக்கணும்பா. மடி, உன் அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த சேர்ல வந்து உட்காரு. அப்பா, அச்சச்சோ, ஆதி என்ன போய் இப்படி? நான் எப்படிப்பா இம்பிட்டு பெரிய நாற்காலில உட்காருவேன்? இதெல்லாம் படிச்சவங்க உட்கார வேண்டியது. அப்பா, எனக்கு இதெல்லாம் சரியா வராதுப்பா. அவங்கள உட்கார வைங்க, அதுதான் சரியா வரும். இது உன் கம்பெனிமா, நீ உட்கார்ந்தாதான் இந்த சேருக்கே மரியாதை. நீதான் முதலாளி, வந்து உட்காரு. வேணாப்பா. சொன்னா கேளு, வந்து உட்காரு. வா உட்காரு. உட்காரு. வேணாப்பா. சொன்ன கேளுடா, உட்காரு. எழுத படிக்க தெரியாத என்னைய போய் இம்பிட்டு பெரிய இடத்துல உட்கார வச்சிட்டிய. அப்பா, நீங்க சொன்னதுக்காக நான் உட்கார்ந்துட்டேன். இருங்க, இனி அவங்கள உட்கார வைங்க. டேய், நீ தொலைச்சத உன் பொண்டாட்டி மறுபடியும் மீட்டு கொடுத்திருக்கா.